Bonus shares means any idea? Okay. அது வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். போனஸ் ஷேர்ஸ்ங்கிறது எம்ப்ளாய்ஸ்க்கு நீங்க பே பண்றது வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்ல ரைட் ஷேர்ஸ் இல்ல இஎஸ்ஓபி இந்த கேஸஸ் தான். போனஸ் ஷேர்ஸ்ங்கிறது ஜென்ரலா நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்றது. சரி, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்க ஷேர் கொடுக்குறது போனஸ் ஷேர். ஓகேங்களா? So, இந்த கேசஸ்ல போனஸ் ஷேர்ஸ் வந்து எந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம்னா தீஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரிசர்வ். ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட், கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ். இதுல no issue of bonus shares shall be made by capitalizing reserve created by the revaluation of assets. Okay. So இந்த த்ரீ ரிசர்வ்ஸ் இல்லாம அதர் தென் ரிசர்வ், revaluation reserve, and debenture redemption reserve, DRR, இந்த கேஸ்ல போனஸ் ரிசீவ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நீங்க கொடுத்துருக்க இந்த த்ரீ திங்ஸ்ல தான் ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் பிரீமியம், கேபிட்டல் ரெடம்ஷன் இந்த இதுல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது ஜென்ரலா தியரி கொடுத்துருப்பாங்க. ஸோ போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணா நீங்க ஆர்டிகல்ஸ் அப்டேட் பண்ணணும் அண்ட் ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் ஜென்ரல் மீட்டிங் அப்ரூவல் ஆகணும். இந்த கேஸ்ல நார்மல். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் ஆன் கேபிட்டலைசேஷன் ஃபார் ரிசர்வ் ஃபார் த இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ். ஓகே. ஸோ என்னென்ன ரிசர்வ்ஸ்ல இருந்து கொடுப்பாங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ கம்பெனியோட கரண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். And general reserve, capital reserve. Actually capital reserve na enna, capital redemption reserve na enna idea irukku? Okay. So capital redemption reserve ங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து திரும்ப ஷேரை வந்து சேல் பண்றப்போ இது பண்றது. அந்த பைபேக் கேஸ்ல பார்த்தோம்ல, அது கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ்ங்கிறது எஸ் கரெக்ட். கேபிட்டல் இருக்க ரிசர்வ் இல்ல. இப்போ இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து இவங்களோட பிசினஸை வேற யாருக்கா சேல் பண்றாங்க இல்ல ஷேரை சேல் பண்றாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஷேரோட மார்க்கெட் வேல்யூ 1000, பட் இவங்க வந்து சேல் பண்றப்போ 900 சேல் பண்றாங்க. அதர் கேஸ் 1100 சேல் பண்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஷார்டேஜ் இருக்குல்ல, இது கேபிட்டல் ரிசர்வ். செகண்ட் கேஸ்ல 100 எக்ஸஸா இருக்காது குட்வில், ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட். பேரா குட்வில் இது ஆக்சுவலா குட்வில் சொல்லு. தென் ஆஸ் யூஷுவல் என்னென்ன அவங்கள்ட்ட ஃபண்ட் இருக்கு, செக்யூரிட்டிஸ் பிரீமியம், கேபிட்டல் ரெடம்ஷன். இந்த ஷேரை யாருக்கு பே பண்றாங்க, சார் யாருக்கு கொடுக்குறாங்க இந்த ஷேர்ஸ்? எஸ், கிரெடிட் சைட் டு போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். கிளியர்? கிரெடிட் இல்ல, ஆக்சுவலா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்றாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அதனால அதை கிரெடிட். ஆக்சுவலி இது வந்து ஆன் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ரிசர்வ் ஃபார் த இஷ்யூ ஆஃப் ஷேர். ஸோ ஆக்சுவலி நார்மல் கேஸ்ல லைபிலிட்டிஸ் எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ், பட் இந்த கேஸ்ல
லைபிலிட்டிஸை டெபிட் பண்ணியிருக்கோம். கிரெடிட் சைடு யாருக்கு போகுது இந்த அமௌண்ட்? போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? ஆன் த இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றப்ப ஜேர்னல். ஸோ நார்மலா இஷ்யூ பண்றப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் என்ட்ரி பண்ணணும். கரெக்டா? பட் இந்த கேஸ் வந்து நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கேஷ் ரிசீவ் பண்ணல. உங்கள்ட்ட இருக்க ரிசர்வ்ஸ் மூலியமா நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்றீங்க. அப்போ போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் சைட் டு ஷேர் கேபிட்டல். கிளியர்? Next one, capitalization of reserve for the issue of shares. Okay. ஓகே. ஏ கேஸ்ல வந்து உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் இது ரெண்டும் அடிஷனலா இருக்கும். சி கேஸ்ல இது இருக்கும். செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னா மேபி அவங்க இஷ்யூ பிரைஸ் வந்து மோர் தென் த ஃபேஸ் வேல்யூவா கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபேஸ் வேல்யூ 10னா இவங்க கலெக்ட் பண்ணது 12 இருக்கும். அப்போ எக்ஸஸா இருக்க 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அதுவும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கேசஸ் வந்து உங்களுக்கு என்னன்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இல்லை, ஃபேஸ் வேல்யூல தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வும் அவங்க வந்து செப்பரேட்டா மென்ஷன் பண்ணல. On the make the final call due. Okay. Final call and adjustment of final call. Final call due, no? Any idea? Allotment இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? அப்ளிகேஷன் அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் அதே இருக்கும். எஸ் எஸ். அங்க எப்படி நம்ம டியூ என்ட்ரி மென்ஷன் பண்ணுவோமோ அதே கேஸ். ஃபர்ஸ்ட் கால் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் எப்படி டு ஷேர் கேபிட்டல். பட் இந்த கேஸ்ல நீங்க ரிசீவ் பண்ண மாட்டீங்க. ஸோ ரிசீவ்டு கேஸ்ல பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால்னு மென்ஷன் பண்ணுங்க. இந்த கேஸ்ல நீங்க ரிசீவ் பண்ண மாட்டீங்க. பேங்க்குக்கு பதிலாக போனஸ் ஷேர் ஹோல்டர் மென்ஷன் கேபிட்டல். Adjustment, bonus shareholders account debit to share. Clear? Then the part clear. Yeah, not bad. Next one, issue of certain equity shares. Certain equity shares, no? Any idea? Correct. Correct. Employees at a discount for consideration other than cash. Clear? The employees வந்து நார்மலா நீங்க போனஸ் இன்சென்டிவ் இதெல்லாமே நீங்க பே பண்ணுங்க. அது போக இன்கேஸ் வந்து நீங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கம்பெனியோட ஷேர்ஸே வந்து கொடுப்பீங்க. அதான் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் ஷேர். இந்த கேஸ்ல எம்ப்ளாயிஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு இங்க லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. எம்ப்ளாயி மீன்ஸ் permanent employee of the company who has been working in India or outside India. First one. Second one, director of the company. Whether a whole-time director, whole-time director மட்டும்தான் எம்ப்ளாயி எடுத்துப்பாங்க. பார்ட்-டைம் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்லாம் எம்ப்ளாயை ட்ரீட் பண்ணுவாங்க. Employee or director as defined in subclass ARB. ஓகே. ஸோ இங்கே ஏஆர்பியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா எம்ப்ளாயி அண்ட் டைரக்டர். இந்த கேஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு மட்டும் இல்லை, சப்சிடரி கம்பெனிஸ் போகும். ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ்.
எஸ். மோர் தென் 50% மேல ஷேரை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து இந்த கம்பெனில ஆடோ ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்க்ளோசர் பண்ணியிருப்பாங்க. இஷ்யூ ஆஃப் ரைட் சார். கரெக்ட். ஸோ இப்போ ஒரு ஷேர் வந்து ஆஃபர் பண்றாங்கன்னா இஷ்யூ ஆஃப் ரைட் ஷேருங்கிறது எக்ஸிஸ்டிங் மெம்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணும். இன்கேஸ் அவங்க வில்லிங் ஆகணும்னாலும் ஆஃப்டர் தட் அதை இஷ்யூ பண்ணுறதுல போனஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஆஸ் யூஷுவலாக அந்த டேஸ் லிமிட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க.